இதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். கொடுத்து சபைக்குள்ள வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உபதேசம் பண்ணியே அவங்கள வளர்த்தது. உலக முடிவு வரைக்கும் நான் உங்களோட அப்படின்னு வாக்கு. அதனால தள்ள வேண்டியதை நம்ம என்ன செய்யணும்? தள்ளுறதுக்கு சபை நடத்துகிற தலைவர்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு உணர்த்தணும். இந்த ஒரு அதிகாரம் உங்க கையில கரவு கொடுத்துருக்கேன், நீங்க பயன்படுத்தணும். நீங்க என்ன செய்யணும்? புறம்பே இருக்கிறவர்களை குறித்து நான் திருப்தி செய்ய முடியுமா? 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 5 9 10. உங்களுக்கு எழுதினேன், ஆனாலும் இவ்வுலகத்துள்ள ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறமே இருக்கிறவனை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? போதும். அப்ப நாம நம்ம சுத்தி வாழ்றவங்களை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. அவன் அப்படித்தான் இருப்பான். அவனுக்கு நீதி நானும் தீர்ப்பு வழங்குறதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா நமக்கு ஒரு அதிகாரம் பரவ தந்திருக்கு. சபைக்குள்ள இப்படிப்பட்டவை இருந்தா தீர்ப்பு செய்யும். இந்த அதிகாரம் சபை நடத்துற தலைவர்கள் கையில கொடுத்துருக்கு. கண்டுக்கிறா போனா எப்படி? யாருதான் யோக்கியமா இருக்கா, யார்தான் பரிசுத்தமா இருக்கா அப்படின்னு சபை தலைவன் அதிகாரத்தை பயன்படுத்த மறுத்து கண்ஜாடையாய் போவானால் அவனும் அவனுடைய ஊழியமும் ஏலியின் ஊழியத்தை போல எண்ணப்படும். யாருடைய ஊழியம்? ஏலியின் ஊழியம். கர்த்தர் அப்படித்தான் தீர்ப்பு வழங்கிடுவாரு. உன் கையில் அதிகாரம் கொடுத்திருக்காரு, உன் கையில மக்களை கொடுத்திருக்காரு, உன் கையில சபையை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஆவிகள் சபைக்குள்ள வராதபடி காக்கிற காவலர்கள் நீங்களும் நானும். அந்த ஆவிகளை விரட்டிடணும். வெளியே தெரியறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? அந்தரங்க பாவங்களை செய்யப்படுகிற அந்தகாரத்தின் ஆவிகளை அந்தரங்கமாவே விரட்டிடு. ஒரு ஜபத்துல விரட்டு, உபவாசத்துல விரட்டு. ஆண்டவருக்குள்ள ஆவியில நிரம்பி அதிகாரத்தோட கடிந்து கொள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த ஆவி உங்களை விட்டு, உங்க சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு விரட்டிடு. அந்தரங்க பாவங்களை அந்தரங்கத்துல செய்ய சொல்லுகிற அந்த ஆவிகளை அந்தரங்க ஜபத்திலேயே விரட்டிடு. நீ கஞ்சாலையா போனீங்கன்னா அப்புறம் ஏலி மாதிரி சொல்லுவார்ல. ஏலி கண்டிச்சாரா கண்டிக்கலையா? பிள்ளைகள் செய்யற பாவங்களை தகப்பன் ஏலி கண்டிச்சாரா கண்டிக்கலையா? கண்டிச்சாரா கண்டிக்கலையா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, செய்யறடா சொல்லுங்க. கண்டிச்சாரா இல்லையா? கண்டித்தாரா இல்லையா? கண்டித்தார். ஆனால் தேவன் என்ன செய்யல? அங்கீகரிக்க. இந்த மாதிரி விசுவாசிகளை குடும்பத்தில் உங்க பிள்ளைகளை கஞ்சடையா நீங்க காட்டுவீங்கன்னா, போயிட்டு இருப்பீங்கன்னா, தேவன் அப்படி கஞ்சடையா இருக்க மாட்டார். அப்புறம் குய்ய முறைன்னு கத்திக்கிட்டு இருந்தா அங்க ஒண்ணு நடக்காது. தூக்கிடுவாரு. ஊழியத்தை விட்டு சபையை விட்டே தூக்கிடுவாரு. தோட்டத்தை விட்டு ஆதாமி அவரை தூக்குன மாதிரி தூக்குனாரா இல்லையா? அவங்க வேசித்தனம் பண்ணாங்களா? உபச்சாரம் பண்ணாங்களா? ஆதாமி சாப்பிட்ற விஷயத்துல தப்பு பண்ணாங்க ஐயா. அதெல்லாம் தப்பா? அதெல்லாம் எச்சி காரியம் சொல்லுவா நம்மாரு. உனக்கு எச்சி காரியம், எம்பெருமான் இயேசுநாதருக்கு அது பரிசுத்த காரியம். எச்சி காரியம் என்ன பேசுற? உன் கருத்தை பேசுற இடமா சபை? ஜாக்கிரதையா இருக்கு. சாப்பாட்டு விஷயம் தான். வேசித்தனம் பண்ணல, உபச்சாரம் பண்ணல, களவாங்கல, திருடல, கொள்ளையடிக்கல, உதாசீனப்படுத்தல, பொருளாசைக்கு இடம் கொடுக்கல, பண ஆசைக்கு இடம் கொடுக்கல. அப்புறம் ஏன் தோட்டத்தை விட்டு தள்ளினாரு? அவருக்கு தேவை பரிசுத்தம். உண்மையா இருந்தா அது பரிசுத்தம், நீதியா இருந்தா அது பரிசுத்தம், உண்மை கீழ்ப்படிந்திருந்தா அது பரிசுத்தம். அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அந்த பரிசுத்தத்துக்கு கலங்கம் வரும் பொழுது அவரால் சகிக்க முடியாதியா? தூக்கிடுவாரியா ஆண்டவரு? வெளியே தள்ளிடுவாரு. தோட்டத்தை விட்டு, சபையை விட்டு தள்ளிடுவார், ஊழியத்தை விட்டு தள்ளிடுவார்.
இதுவரைக்கும் தள்ளாம இருக்கிறாருன்னா அது பெரிய கிருபை. பவுல் சொல்லுவான்ல, நான் இருக்கிறது 1 Corinthians 15:10 1 Corinthians. நான் பாருங்க, நம்ம எல்லாம் இருக்கிறது நம்ம இருக்கிறது சும்மா அறிவுல சொல்லக்கூடாது, இருதயபூர்வமா சொல்லணும், மனப்பூர்வமா சொல்லணும். உண்மைதானா? அது அதை உணர்ந்து சொன்னா அது சத்தியம். அறிவுல பேசிட்டு கூடாது. ஊழியக்காரன் அறிவுல பேசுறேன், உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை, சொரணையும் இல்லை. ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம வாழ்க்கையில உணரணும்னா வாழ்க்கைய மாத்தணும். வசனத்தை கேட்கிறவனாக இருந்து அப்படின்ற இடத்துல உணர்வு உள்ளவனாக இருந்து அவனுக்கு அந்த பலனை தருகிறான்னு சொல்லுவார். கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இருங்க. அவரு மட்டுமல்ல, நாமும் தேவகிருவில தான் இருக்கும். அவன் ஒரு பாவம் செய்யாதவன் சொல்றான். எச்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பாவமும், ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு பாவமும், தேவகிருவில இருக்கு. நான் இருப்பது, என் குடும்பம் இருப்பது, என் பிள்ளைகள் இருப்பது, என் ஊழியர் இருப்பது, என் சபையில விசுவாசிகள் இருப்பது தேவ கிருபை. அந்த கிருபை ஈடுபட்டு போகக்கூடாது. அந்த கிருபை, நான் பெற்ற கிருபையை விருதாவாக்குறது இல்லை. நியாயப்பிரமாணத்தின் நீதியை சுதந்திரிக்கும்படி பிரயாசப்படுகிறவர்கள் கிருபையிலிருந்து விழுந்து போவார்கள். சொந்த நீதியை பிடிக்கிறவர்கள் கிருபை இழந்துருவான். சொந்த முடிவெடுத்து வாழ்றவன் எல்லாரும் கிருபை இழந்துருவான். நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி வாழ விரும்புகிற அவர்கள் கிருபையிலிருந்து விழுந்தவர், கிருபையிலிருந்து பிரிந்து விழுந்து போனோம். கிருபை வீணாக்கணும். அதிலிருந்து ஜெபிக்கிறிய, வாசம் போட்டு ஜெபிக்கிறிய, பாடி பாடி ஜெபிக்கிறிய, சோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறிய, கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்குது. இறங்குற கிருபையை விருதாவாக்க கிருபையிலிருந்து என்ன செய்யக்கூடாது, விலகி விழுந்துடக்கூடாது. இன்னொருத்தன் கிருபையை நாசமாக்குறான். யார் தெரியுமா? யூதாவின் புத்தகம் 1 4 என்ன சொல்லுது? யூதா 4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விவாதத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாக விழுந்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஊழியக்காரன் பூரா எந்த வழியா வந்திருக்கான்? அப்ப அவனுக்கு சைடு வாசல் திறந்துருக்கு. அதான் ஞானசானம். அதான் என்னது? ஞானசானம். ஞானசானம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவன் மனம் திரும்பாமலே, பாவமளிப்பு பெறாமலே, தேவனுடைய ஜீவன் இல்லாமலே அவன் என்ன செஞ்சிடறான்? ஞானசானத்தின் மூலமா எங்க வந்தான்? சபைக்குள்ள இவங்க தான் பக்க வழியாக வந்த சபை. அவனுக்கு மனம் திரும்புனா என்னன்னு தெரியும், பாவமளிப்புனா என்னன்னு தெரியும். இவன் ஞானசானம் எடுத்து உள்ள வந்திருப்பான். இவர்களெல்லாம் கள்ள சகோதரர்கள். இவங்க பக்க வழியாக வந்து இப்படி எல்லாம் நம்ம சபை, நம்மளை சுற்றி இருக்க சபையில் இருக்கு. அதுல நீங்க வெளிப்பா இருக்கணும், கருத்தா இருக்கணும். வரலவும் போற சபையை மட்டும் நீங்க கட்டுங்க. வரலத்துக்கு போகாத ஆளுகளை வச்சு நமக்கு சாப்பாடு நடக்குது அப்படின்றதுக்காக அதுல எல்லாம் சேர்த்து வைக்காதீங்க. கணக்கு கொடுக்கணும். காணிக்கைங்கிற பேர்ல வர்ற ஒவ்வொரு காசுக்கும் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். கத்திரிக்காய் வந்தாலும் கணக்கு கொடுக்கும், கொத்தவரங்காய் வந்தாலும் கணக்கு கொடுக்கும். கொத்தவரங்காய்க்கெல்லாம் ஆண்டவர் கணக்காக கேட்க போறாரு, பூசணி காய்க்கெல்லாம் கணக்காக கேட்பாரு. அப்படி நீ நினைச்சின நீ நான் தான். காணிக்கையாக எந்த பொருள் வழிபடத்துக்கு வந்துருச்சோ, தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்துருச்சோ, அந்த பொருளுக்கு நீ கணக்கு பூச்சி ஆகும். ஒரு பிடி அரிசிக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு சமயமும் வீட்டில் சமைக்கும் போது அரிசி கலையறதுக்கு முன்னாடி அரிசியில் ஒரு பிடி இறைச்சிவாங்க. பிடினா என்னது? கைப்பிடி. ஒரு கை நிறைய ஒரு அரிசியை பிடிச்சி அப்படியே போட்டு வைப்பாங்க. இப்படி போட்டு வச்சு ஒரு வாரம் பூரா போட்டு வாரத்தில் ஒரு நாள் ஆராதனைக்கு வரும்போது அதை பையில போட்டு கொண்டாந்து வழிபடுத்த வைப்பாங்க. இந்த அரிசிக்கு கணக்கு கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொத்தவரங்காய், புளியங்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய் என்னெல்லாம் வருது? வருதா வரலையா? போண்டா வருது, வடை வருது, மிச்சர் வருது. சொத்ரா அப்படின்னு சொல்லி சிந்தா போதாது. அதுக்கெல்லாம் நீ கணக்கு.
அவரை பொன்முடி பாஸ்டர் வந்து டிடி மனோருக்கு சொல்லியிருக்கு, இதுலாம் தசமமாக எடுக்கிறார் ஐயா. அவர் இன்னைக்கு என்ன போதிச்சாரு அன்புதாச்சு, தசமத்தை பற்றி பேசுது. அப்போ எதெல்லாம் தசமாக காணிக்கையா வர்ற பொருள்களுக்கும் தசமாக எடுத்து அந்த காசை கொண்டு தலைமையில் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொன்னா, அப்படியா நான் இது வரைக்கும் செய்யலையே, சரி இன்னைக்கு நான் மனம் திரும்பி நம்ம செய்ய போறேன்னு மனம் திரும்பி இருக்குது. ஆனா பிரசங்க யாருக்கு சொன்னா அவங்க யார் மனம் திரும்ப சொன்னதே அவர் பொன்முடி பாஸ்டர் தான் சொன்னார், எனக்கு தெரியாது. உங்களுக்கு விருப்பம் உண்டானால் செய்ய மனம் திரும்ப, மனம் உண்டானால் மனம் திரும்பும். இல்லை நாங்கள் போற பாதையிலேயே போய்கொண்டே இருப்போம்னா போயிட்டே இரு, முடிவு அப்படிங்கிறது முடிவு. இதெல்லாம் கணக்கு கேட்க மாட்டாருன்னு நினைச்சு எழுதாம இருக்காத, கள்ள கணக்கு எழுதாத, அந்த முடிவை தேடிக்கிறார். தள்ளப்பட்டு போயிடுவோம். தேவன் நம்ம என்ன செஞ்சுருவாரு, தள்ளி போடுவாரு, வாந்தி பண்ணி போடுவாரு. வேண்டாம், அதுல என்ன நம்ம படைச்சிட போறோம், அந்த காசுல என்னையா படைச்சிருவோம், என்ன கோபுரத்தை கட்டிடுவோமா, எதுக்கு அந்த காசு? பிசாசு நம்மளை ஏமாத்துறான். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை அடையக்கூடாதபடி நம்மளை ஏமாற்றுகிறார். நம்ம ஏமாத்திர வேண்டாம். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உண்மை உள்ளதா இருக்கட்டும், நீதி உள்ளதா இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளதா இருக்கட்டும். நம்மை அழைத்த ஆண்டவர் சிலுவையிலே ஜீவன் கொடுத்தாரு, நம்ம உண்மையா இருப்போம் என்று நம்பித்தானே கொடுத்தார். அவருக்கு பிரியமா வாழ்வோம் என்று நம்பித்தானே கிருபை தந்த அந்த கிருபையை விருதாவாக்க கூடாது. அந்த கிருபையை என்ன சொல்றாரு, புரட்டிடக்கூடாது. சில ஆள் கிருபை என்ன செய்யறான், புரட்டுறான். நேசித்தனம் பண்றவன், விபச்சாரம் பண்றவன் கிருபை என்ன செய்யறானா, காம விகாரத்துக்கு ஏதுவாக கிருபையை என்ன செய்கிறார்கள், புரட்டுகிறார்கள். சிலர் விருதாவாக்குகிறார்கள். கிருபையை விருதாவாக்கூடாது, கிருபையை புரட்டக்கூடாது, கிருபையிலிருந்து விழுந்துடக்கூடாது, கிருபையிலிருந்து விழுந்துடக்கூடாது. கிருபை 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 சொல்றாங்க, என்ன கிருபையோ தெரியல, தெரிய ஆட்டாங்களா. நம்மளும் பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு ஓஹோ நம்மளும் இப்படித்தான் சொல்ல முடியும், கிருபாய் கிருபாய் ஏதாவது கிடைக்குதா, ஒண்ணு கிடையாது. கிருபையை புரட்டாத, கிருபையிலிருந்து விழுந்து போகாத, கிருபையை விருதாவாக்காது. கிருபையினால நாம ரட்சிக்கப்படும். நமக்கு அருளப்பட்ட கிருபையினால கிருபையினாலே சுவாசத்தை கொண்டு, இது உங்களால் உண்டானது, இது தேவனுடைய பரலோகம் உனக்கு எனக்கு கொடுத்த ஈவியா. அதை விருதா வைக்கிறாதையா, அதை புரட்டி போட்டுறாதையா, அதை இழந்துடாது, அதுல இருந்து விழுந்துடாது, கிருபையை விட்டு விலகிடாது. அவன் சொன்ன மாதிரி சொல்லணும் நம்முடைய சபையார் மத்தியில, ஊழியக்காரங்க மத்தியில, நான் இருக்கிறது கிருபையே. பாருங்க, கிருபையே. ஏன் ஒரு கிருபை பாரு, மாறாத உன் கிருபையேன்னு பாரு. அப்படி பாரு, அந்த கிருபை நம்ம இருக்கிறது, அதைத்தான் நீங்க பாடுறீங்க. அவருடைய கிருபைகளை பாடுகிறேன் அப்படிமா சங்கீதக்கார், அதான் பாடுனீங்க. அந்த கிருபை என்னெல்லாம் செய்துன்னு அந்த பாட்டில் இருக்கா, நீங்க அதை ரசிச்சு ருசிச்சு பண்ணீங்களா, இல்ல வழி இல்லாம பண்ணீங்களா, அது என்மையில் உள்ள கடமையா இருக்கிறது அப்படி பாத்தீங்களா, அதை உணர்ந்து அந்த வார்த்தைகளை உணர்ந்து மனதார இதயபூர்வமா நம்ம வாயத்திற்கு பாடியிருந்தா அந்த பாடலின் ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்திருக்கும். அந்த பாடலுடைய ஆசீர்வாதம் நமக்கு. சும்மா கடமைக்காக பாடிருந்தீங்கன்னா, நிர்பந்தத்தில் பாடிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பாடலின் ஆசீர்வாதம் நமக்கு வர. நான் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இந்த கிருபை இல்லாமல் நம்மளால ஒழிக்க முடியும். ஜீவனை பார்க்க நம்முடைய கிருபை நல்லது. நம்ம இந்த உலகத்திலே வாழ்றதுக்கு, உயிர் வாழ்றதுக்கு என்னெல்லாம் இந்த உலகத்திலே கிடைக்குதோ அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கலும், ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை நல்லது. அதுதான் நம்ம பார்க்கணும். கிருபையே. பைபிள்ல சில கிருபை வாங்குறாங்க, ஆண்டவர் கொடுக்கிறார் கிருபை. சில புரட்டி போட்டுறான், சிலர் விருதா வாக்கிறான். வேஸ்ட் பண்றாயா கிருபைய?
அதுலேருந்து வாங்குறான், கண்ணீர் வடிச்சு வாங்குறான், பாடி பாடி வாங்குறான், துடிச்சு வாங்குறான். கிருபையை இருந்தாவன் இல்லைன்னா புரட்டி போட்டுறான், இல்லைன்னா கிருபையை விட்டு அவன் விளையாடுறான். ஏன்னா கிருபையினால் வருகிற நீதியை விட அவன் எடுக்கிற முடிவுகளினாலே ஒரு வாழ்க்கை வாழ்றான்ல, அதனால கிருபையை விட்டு விளையாடுறான். கிருபையை சார்ந்து வாழ்ந்தவன் பவுல். இந்த பக்க வழியா நுழைஞ்ச சகோதரமாரு திறமையை காட்டுறேன். குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் திருட்டு உலகமடா, குருட்டு உலகமடா. கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. இவங்கெல்லாம் யார் தான் எடுத்து உள்ள வந்துடுறேன். விக்கிர வழிபாட்டை நான் விட்டுட்டேன், மனம் திரும்பிட்டே. மனம் திரும்பவே கிடையாது. அதனால உள்ள வந்து அவர்கள் திறமைசாலிகளாக இருப்பார்கள், பணக்காரராக இருப்பார்கள், நன்றாய் படித்தவர்களாக இருப்பார்கள், நல்ல தசவாங்க அன்னைக்கு ஒழுக்கிறவர்கள் இருப்பார்கள். அவங்களுக்கு சில திறமை இருக்கும், அறிவு இருக்கும், பணம் இருக்கும். இவங்க தண்ணிக்குள்ள முடிஞ்சிட்டு உள்ள வந்து உட்காந்துருவாங்க. மனம் திரும்புதலே கிடையாது, மறுபிறப்பே கிடையாது. இவங்க பிறப்புலேயே கிறிஸ்தவனா பிறந்திருப்பாங்க. நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், கூட்டத்தை அல்ல. கூட்டத்தை பார்க்கிறேன். கிரவுண்ட் என்ன 2000 குடிச்சா, 3000 குடிச்சா, 5000 குடிச்சா, அவங்க கணக்கெல்லாம் கூட்டம். நம்ம கணக்கு கூட்டம் இல்லை. நம்ம கணக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் ஆளை சேர்க்கு. மனம் திரும்பாதவனை சேர்த்துறக்கூடாது, மறுபிறப்பு இல்லாதவனை கொண்டு வந்துடாது. நமக்கு கூட்டத்தை காட்டுன்னு சொல்லி முக்கி உள்ள வச்சிடாது. மோகம் 10,000 பேரை வச்சிருக்காரு, 15,000 பேரை வச்சிருக்காருன்னு சொல்லி அந்த ஆளை பார்க்காது, அந்த சபையை பார்க்காது. நமக்கு ரோல் மாடல் யார் தான்? அதான் முதல் நாள் நேரத்தை சொல்லிட்டு அங்க கண்ணை அங்க பார்க்கணும். அப்பதான் கிருபையை விட்டு விலகாம இருக்கும். இதை விட்டு அதனால கிருபையை நம்ம சார்ந்தோம். பணத்தை சார்ந்தல்ல, படிப்பை சார்ந்தல்ல, ஜாதி சமுதாயத்தை சார்ந்தல்ல, கூட்டத்தை சார்ந்தல்ல, திறமையை சார்ந்தல்ல. சில ஆளு திறமை சார்ந்த, சில ஆளு அறிவாளி. அப்ப மக்கள் இல்லாத அறிவை விரும்புறான், திறமையை விரும்புறான். கிருபையை விரும்புறானா? இல்ல. இது இருக்கிறவன் எப்படி கிருபையை விரும்புவா? எப்படி விரும்புவா? ஒண்ணுமே இல்லாத நிலைமையில ஓடிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லாதவர்களா என்று எண்ணப்பட்டாலும் அவர்களையே பரலோகம் தெரிந்து கொள்ளுது, இல்லாதவர்களை தெரிந்து கொள்ளுது. அப்ப தெய்வம் யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? யார் அழைக்கிறாரு? 1 Corinthians 1:31 இருந்து வாசிங்க. 29 இருந்து 29 இருந்து வாசிங்க. 1 Corinthians 1:29 இருந்து வாசி. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாடாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாடுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாடத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். சரி, இப்ப 28 வாசி. 27 இருந்து வாசி. அதைத்தான் நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. அழைக்கப்பட்ட அப்ப பரலோகம் யாரு அழைக்குதுன்னு கவனிங்க. அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அநேகர் ஞானிகள் இல்லை. அடுத்து ஜாம்பவான்கள் இல்லை. யாரு? பிரபுக்கள், அதானி அம்பானிகள் இல்லை. அடுத்து இப்படிப்பட்டவங்களை பைத்தியமானவர்களை கூப்பிட்டா அது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரி இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அப்ப தேவன் இப்படிப்பட்டவங்களை தான் தேர்ந்தெடுத்தார் இருக்க. பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அடுத்து வீக்னஸ். அப்ப பலவீனமானவர்கள், ஒன்று பைத்தியம் பிடித்தவர்கள், இரண்டாவது பலவீனமானவர்கள், மூணாவது இழிவானவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள். பாத்தீங்களா?
அவர் அவர் எப்படிப்பட்டவங்களை எல்லாம் அழைக்கிறார் பாருங்க, எப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுக்கிறார் பத்தியில. அப்ப அழைப்பை பாருங்க, தெரிந்து கொள்ள பாருங்க. ஏன் இப்படி செலக்ட் பண்றாரு? எந்த மனுஷனும் தன்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அப்படி செய்தார். அப்ப தேவன் தெரிந்து கொள்கிற பாத்திரம் அறிவாளி அல்ல, பணக்காரன் இல்ல, திறமைசாலி அல்ல. ஆனா இவன் ஞானதானத்துக்கு உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவன் திறமையை காட்டுறான். இருக்கிறவனுக்கு திறமை இல்லை, அதனால இவன் பெரிய ஆளா இருக்கான். இவன் அறிவு உள்ளவன், ஞானதானத்துக்கு உள்ள வந்துடுறான். அப்போ அறிவு இல்லாதவங்க ஜெனரல் நாலேஜ், லிட்டல் அந்த படிப்பு அறிவு, படிப்பறிவு இல்லை, பொது அறிவு இல்லை. அப்ப இவங்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வரவங்க அறிவாளிகள், திறமசாலிகள், பணக்காரர்கள். இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்காம அழைக்காம ஏன் இப்படிப்பட்டவங்களை அழைக்கிறாரு? அவன் உள்ள வந்து ஞானதானத்துக்கு உள்ள வந்து உட்காந்துட்டு பெருமை பேசிட்டு இருக்கான், இருமாப்பா பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் தாழ்மை இருக்கு, ஒரு பணிவு இருக்கு. இப்படிப்பட்டவங்க எல்லாம் சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு அறிவாளிகளாக, திறமசாலிகளாக, புத்திசாலிகளாக, பலசாலிகளாக இருந்தால்னா இங்க இருக்கிற கூட்டம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபை மக்கள் பலவீனர்கள், இல்லாதவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், இழிவானவர்கள். அவ்வளவு தூரம் ஒதுக்கி வச்சிருக்கான். இழிவான, ஞானம் இல்லை, புத்தி இல்லை. இப்படிப்பட்டவங்களை எல்லாம் பரலோகம் செலக்ட் பண்ணுதியா? இவங்க எல்லாம் பரலோகத்தினால தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. நேர்முக தேர்வு. என்ன தேர்வு? நேர்முகமா பரிசுத்தாவில தேர்ந்தெடுக்க. வா வா, நீ தான் வேணும். கொஞ்சம் அறிவாளியா இருந்தீங்கன்னா உன்னைய நான் நடத்த முடியாது. கொஞ்சம் திறமசாலியா இருந்தீங்கன்னா உன்னைய நான் நடத்த முடியாது. அறிவாளியா இருந்தாலும் நடத்த முடியாது, திறமசாலியா இருந்தாலும் நடத்த முடியாது, பணம் இருந்தாலும் நடத்த முடியாது, ஞானம் இருந்தாலும் உலக ஞானம், பரலோக ஞானம் இல்லை, உலக ஞானம். உலகத்திலே நான் தான் ஞானி. என் பார்வையில் ஞானியா இருக்கிற எவனையும் தேவன் மதிக்க மாட்டான். உன் பார்வையில் நீ மதிக்கிறியா? நீ ஞானம் உள்ளவள், ஞானம் உள்ளவன். அப்படிப்பட்ட ஞானியை தேவன் மதிக்க மாட்டான். தாழ்மை இருக்காதுல்ல அவங்கள்ட்ட, எளிமை இருக்காது, தாழ்மை இருக்காது, கீழ்ப்படிதல் இருக்காது, அர்ப்பணிப்பு இருக்காது, பரிசுத்தம். ஆனா இந்த பிள்ளையில ஆண்டவர் எளிமையா நடத்திடுவார், எளிதா நடத்திடுவார். ரைட்ஸை கிளைம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற உரிமைகளை கிளைம் பண்ண மாட்டாங்க. நீதி இருந்தாலும் தம்மை தாழ்த்துவார்கள், நியாயம் இருந்தாலும் தம்மை தாழ்த்துவார்கள். நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒருவர் நமக்கு மேல இருக்கிறார், அவர் தீர்ப்பிடட்டும் என்று சொல்லி வாய் திரவாத ஆட்டுக்குட்டியை பரப்பிட்டு அந்த சாயலை அடையிறது தான் நம்ம வந்திருக்கோம். அந்த சாயலை உருவாக்கத்தானே, சபையை உருவாக்கத்தானே நீங்கள் நானும் பைபிளை கையில தூக்கியிருக்கோம். இதெல்லாம் தேவன் யார் என்பதை நாம் விசுவாசிக்கிற யார் என்பதை புரியாம சும்மா பேசிக்கிட்டு இருக்க கூடாது, ராடு பண்ணிட்டு இருக்க கூடாது, உத்திராட்டம் பண்ணிட்டு இருக்க கூடாது, மாய்மானம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு வார்த்தையையும் கீழே விடவில்லை, எல்லாம் நோட்டில் அள்ளின்னு போட்டாச்சு. நான் திட்டினாலும் அதையும் கீழே விடக்கூடாது, அதையும் இருக்கு. ஒரு வார்த்தையை கூட கீழே அப்படி வாய்ச்சிருக்கிற, அதனால நோட்டில் எழுதி வச்சிருக்க. படப்பட ஏண்டா நீ இதெல்லாம் எழுதுற, அதையும் எழுதிக்கா. மாதரசு சொல்லிட்டு பிரசம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருத்தர் திட்டிருக்கு, எழுதி புரிஞ்ச தடவை நிமிடாம எழுதிட்டே இருக்கான். ஏன் படப்படா இதே மாதிரி எழுதுறா, என் வந்து எல்லாரும் சிரிச்சு என்ன செய்ய. அப்போ இறைவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் அழைப்பும் எப்படிப்பட்டவர்கள் மேல் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் இப்படித்தான் தேர்ந்தெடுக்கிறார். இறைவனுக்கு பிரியமான கூட்டம் தான் திருச்சபாய். அது பலவீனர்களின் கூட்டம், படிப்பறிவு இல்லாதவர்களின் கூட்டம், வேதமை உள்ளவர்களின் கூட்டம், இல்லாதவர்களின் கூட்டம், இழிவானவர்களின் கூட்டம்,
அப்படிப்பட்டவர்களை தான் பரிசுத்தாவின்னு நடத்த முடியும். திமிர் பிடிச்ச ஒருத்தனையும், அகங்காரம் பிடிச்சவன், பெருமை உள்ளவன் ஒருத்தனையும் நடத்த முடியாது. அதனால ஞானதானம் எடுத்தவங்க பக்கவழியா நடத்தி உள்ள வந்திருப்பாங்க, சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னா அதனாலதான் பேசுறாங்க. அவங்க அறிவாளி, அவங்க திறமைசாலி, அவங்க புத்திசாலி, அவங்க கையில பணம் வச்சு செலவழிச்சது. சமுதாயத்துல அவங்களுக்கு பேர் இருக்கு, புகழ் இருக்கு. ஆனா என் தெய்வம் பரலோகம் தேர்ந்தெடுக்கிறது ஒன்றும் இல்லாதவர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அட்ரஸ் இல்லாதவர்களை தேவன் பொறுக்கி இருக்கிறார். சமுதாயம் யாரை இழிவாக கருதுகிறதோ அவர்களெல்லாம் தெய்வம் எடுக்கிறது. பணம் இல்லை, காசு இல்லை, துணி எடுக்கிறதுக்கு காசு இல்லை, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, இல்லாதவர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா அவங்களெல்லாம் டேக் இட் ஈஸி, லேசா நடத்திட முடியும். பரிசுத்தாவிக்கு மற்றவனை நடத்த முடியாது, திமிர் பிடிச்சிருக்கும். தாழ்த்தாது. தேவனுடைய நீதி எது, தேவனுடைய நியாயம் எது, தேவனுக்கு பிரியமானது எது என்று சிந்திக்கவே சிந்திக்காது. திமிரா பேசுவான். அப்படிப்பட்டவங்களெல்லாம் என் தேவனே ஒதுக்கிடுவாரியா? கொஞ்ச காலத்துக்கு ஓடு வண்டி, அப்புறம் நின்றும் வண்டி, அப்புறம் ஓடாது. அது ஆதாமா இருந்தாலும் சரி, ஏவாளா இருந்தாலும் சரி, தூக்கிடுவார். என்ன செய்வாரு? தள்ளி போடுவார். டிவோர்ஸ் கொடுத்து எழுதுவாரு. கொண்டாட்டி மாதிரி இருந்த சபையா இருந்தாலும் சரிதான், புருஷனை நேசிக்கிற சபையா இருந்தா தூக்கிடுவாரு. நீ யாரா இருந்தா என்ன? இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உனக்கு விரோதமாய் பேசின நாளில் இருந்து என் குடல் கொதிக்குது. அந்த அளவுக்கு அன்புள்ள கூட்டம் தான் இப்ராஹிமுடைய கோத்திரம். பாசம் உள்ள கூட்டம், வாக்குத்தத்தம் பெற்ற கூட்டம். அவரே கோபத்தில் பேசிட்டாலும் அவருக்கு மனசு ஆற மாட்டேங்குது. பேசி விட்டோமே, பிள்ளைகளை பேசி விட்டோமே. அப்படிப்பட்டவனையும் தள்ளிட்டாரியா? யோசேப்பு கோத்திரத்தை தள்ளிட்டு, மனாசே இப்ராஹிம் அந்த தொடர் சந்ததியை தள்ளிட்டு லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். என்ன கோத்திரம்? அந்த லேவி கோத்திரத்தையும் தள்ளி விட்டு கொஞ்ச காலம் ஆடுனாங்க, டிராமா காமிச்சாங்க. ஏலியின் காலம் வந்த உடனே ரொம்ப வேதனைப்பட்டாரு. அதோடு அவன் சந்ததியமோ அவனையும் தள்ளிட்டு வேற கோத்திரத்தை, அதாவது அதே பிரிவுல அதே பிரான்ச் எடுத்து இவ்வளோ வச்சுட்டு அப்புறம் அவங்களையும் தள்ளிட்டு யூதா கோத்திரத்தை தூக்கி மேல வச்சு, நம்ம வாசித்த வசனத்துல யூதா என்கிறவள் கள்ளத்தனமாய் மனம் திரும்பினவள், அவள் ஒரு துரோகி அப்படின்னு பேசுற. அப்படி பேசி தள்ளிட்டு அந்த சந்ததியில கடைசியா வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை தெரிஞ்சு அவரை வச்சுதான் நம்மளையெல்லாம் கூட்டி சேர்த்து. இயேசு வச்சுதானே நம்ம வந்திருக்கோம், இல்ல மாதாவை வச்சு வந்திருக்கல. அப்படி யாராவது ஒரு ஆள் வந்திருந்தா இப்பவே எடுத்து ஓடிடும். எல்லாரும் கல்லெடுத்து கொன்னே விடுவோம், கற்குவியல உண்டாயிடும். ஆமா, அவர் பெரிய பார்க்க. அதனால உன்னத சத்தியம் பேசுவார். மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு உட்படுத்தப்பட்டு வந்திருக்கிறோம் என்றால் அந்த முறைமையின் முதல் நாயகன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர் தெழுந்த பொழுது நீர் என்னுடைய குமாரன், நான் இன்று உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னவரே அவரை உயர்த்தினார். எந்த இடத்துக்கு உணர்த்தினார்? திருவாசனம் வரைக்கும் உயர்த்தினார். திருவாசனத்துல ஒரு இருக்கிற இயேசுக்கு ஒரு முறைமையை கொண்டு வந்தார். அந்த முறைமைக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில ரெண்டு காரியம் பிரதிஷ்டமானது. ஒன்று ஆசாரியத்துவம், இன்னொன்று ராஜரீகத்துவம். நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் மாற்றி இருக்கிறது பரலோகம். அதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. மெல்கிசேதேக்கு யாரு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம பங்காளிலாம். மெல்கிசேதேக்கு யாராவது வந்துட்டு போற, நமக்கு என்ன? மெல்கிசேதேக்கு ஒரு முறைமை இருக்குல்ல, அந்த முறைமையைத்தான் இயேசுனார் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு உயிர் தெழுந்து பிரதான ஆசாரியராய் திருவாசனத்திலே பிதாவின் வலது வருஷத்திலே உட்கார்ந்தாரோ, அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட மெல்கிசேதேக்கின் முறைமை, அந்த முறைமையின்படி ஒரு திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். யார் யார் மேலெல்லாம் பரிசுத்த ஆவி வந்து இறங்கி இருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள்.
ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அந்த காலத்தில் நின்று நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்ம எல்லாம் பரிசுத்த ஜாதியாய் தேவன் தெரிந்து கொண்ட ஜனமா. அடுத்து என்னது? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆமா, பரிசுத்த ஜாதி. பெர்னாண்டஸ் ஜாதியில் இருக்கக்கூடாது, வெளியே வந்துரு. அம்மா லியோன் ஜாதியில் இருக்கக்கூடாது, வந்துரு. புரியா? எப்படி வருவ? எப்படி வர முடியும்? நீ அங்கே இரு. டெவலப்மெண்ட் பண்ணிட்டாரு. இவனுக்கு தீவு. கல்யாணம் முடிச்சாலும் கன்னியாகுமரியிலே கல்யாணம் முடிப்போம். அருகில் இருக்கிற திருநெல்வேலி நாடார கூட நாங்கள் நினைக்க மாட்டோம், கல்யாணம் முடிக்க மாட்டோம். ஜாதி உணர்வு அது பரிசுத்தத்துக்கு கலக்கம் கற்பிக்கும். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக வளர்ச்சி அடைவீர்கள். அதனால ஜாதி உணர்வு எதை காட்ட? பரிசுத்த வாழ்க்கைக்கு கலங்கத்தை கொண்டு வரும். அதனால நாம் எல்லாரும் மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். நாம் லேவிய முறைமைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவர்கள் அல்ல. நமக்கு ஒரு முறைமை மெல்கிசேதேக்கின் முறைமை. நம்முடைய பிரமாணம் நியாய பிரமாணம் அல்ல, கிருபையின் பிரமாணம். அதனாலதான் கிருபையே கிருபையே மாறாத கிருபையே. அப்படி உணர்ந்து தாழ்த்தி தனியா உட்கார்ந்து அப்படி பாட கூடி வந்தாலும் அப்படி தாழ்மையா அப்படியே கண்ணீரோட பாடணும். அதை விட்டு கிருபையே கிருபையே கிருபை இருக்கிற கிருபை போயிருமியா? ஓடு கைய வேகமா தட்டிச்சு, கொட்டை வேகமா அடிச்சு, குதி குதின்னு குதிச்சு கிருவ பார்த்துட்டு நைஸா உருவிட்டு போயிட்டு நம்ம நிக்க முடியாது. அடிச்சே நம்மள பிச்சிருவாங்க. கிருவ போயிடும். ஏயா அதை உணர்ந்து பாட வேண்டாமாயா? கிருபைனா இல்லையா? கிருபை பெற்றவர்கள் கிருபையோடு பாடு. இன்னும் ஏராளமான கிருபை நமக்கு வரும்படியா அடிச்சு பாடு. ஓட்டு வேகமா அடிச்சு வேகமா குதிச்சு இருக்கிற கிருபையை இழந்துட்டு போயிடும். சரி, கடிந்து கொள்ளுதல் கண்டனம் பண்ணுதல் என்னதான் படமான ஆகாரங்கிறத புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? எனக்கு இன்னும் புரியல, இன்னும் சொல்லித்தாங்க. அப்படி சொன்னா மூடனை உரல்ல போட்டு நொய்யோடு நொய்யா போட்டுட்டாங்க. அவருடைய படத்தினா என்னதான் நீ உலக்க உரல்ல போட்டு உலக்கைய வச்சு குத்தி குத்தி சொன்னாலும் அவனுக்கு அது ஏறவே. ஐயா சொல்லித்தாங்க ஏறாது. கர்த்தருக்கு சோத்திரம். சரி, எழுதுவோமா? கொஞ்ச நேரம் எழுதிட்டு நம்ம சாயை குடிக்கணும். சாயா குடிக்கணும்ல, இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம்லையா? அதுக்கே ஒரு சாயாவை நல்ல சூடாகி என்னையா 4 மணிக்கு குடிச்சுட்டா நல்லது. 3 மணிக்கு கொடுத்தோம்னா அதை விட நல்லது. கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது, பருவகாலம் வந்த பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது, தாய் தப்பை முடிச்சு கொடுத்தாலும் அது நல்லது. அடுத்து அதிக நல்லதுன்னு எழுதியிருக்கு. அது என்ன? ஊழியத்துக்கு விட்டுறது. கோயில் பாடம் நேர்ந்து விட்டுறது. அது வாட்டுக்கு சுத்திட்டு அது அதிக நல்லதுன்னு சொல்லி. அப்போ 4 மணிக்கு குடிக்கிறது நல்லது, அதை 3 மணிக்கே குடிப்போமானால் அதிக நல்லது. இப்ப என்ன செய்வ? இப்ப என்ன முடிவு எடுப்ப? 3 மணிக்குள்ள 2 குடிப்பது அதிக நல்லது, மிக மிக நல்லது. குடிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்படி மணிக்கு 1 குடிக்கிறத விட ஒவ்வொருத்தருக்கும் பிளாஸ்க்ல ஊற்றி கொடுத்து ஒரு டம்ளரை போட்டு வச்சுட்டு ஆமா
அது ரொம்ப நல்லது. ஆமா, இப்போ என்ன எழுதியிருக்கோம் அதை சொல்லுங்க, வாசிங்க. பாவ நமக்கு விரோதமாய் எதிராய் பாவம் செய்கிறவர்களை மன்னிக்க வேண்டும். சரி, அப்ப பாவ மன்னிப்பின் நிபந்தனை அதைத்தான் எழுதியிருக்கோம். அப்ப மனஸ்தாபப்பட்டு பாவத்தை என்ன செய்யணும்? விட்டு விடணும். 1, பாவங்களை அறிக்கை செய்யணும் வாயினால. 2, 3வது நமக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களை நாம மன்னிக்கணும். அதுல 2 பிரிவு. மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மனப்பூர்வமா மன்னிக்கணும் 1. 2வது நாம போய் மன்னிப்படுது. அதை புரிஞ்சுக்கிறீங்க. அதான் கம்ப்ளீட் மன்னிப்புல. பாவ மன்னிப்புன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. சத்தியத்தின்படி போகணும். யார் யாரெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணாங்களோ, தீமை பண்ணாங்களோ, அவங்களுக்கு நாம மனப்பூர்வமான செய்யணும், மன்னிக்கணும். 2வது நாம யாருக்காவது தீமை செஞ்சிருக்கோம், துரோகம் பண்ணியிருக்கோம், அவங்கள அவதூறு பண்ணியிருக்கோம், அவருடைய முன்னேற்றத்துக்கு கலங்க கற்பிச்சிருக்கோம் சொன்னா நாம இறங்கி போய் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்க. இது பாவ மன்னிப்பின் அஸ்திவார உபதேசம். பாவ மன்னிப்பின் அஸ்திவார உபதேசம். ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு சும்மா ஏமாத்திக்கிட்டு போயிடாத, சாத்தான் கொண்டு போயிடுவான். பாவம் ஆண்டவர் மன்னிக்கிறார் அப்படின்னா 2 பகுதி. 1, அவரிடத்துல மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு மன்னிப்படுக்கணும், அவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள். 2வது எந்த மனுஷனுக்கு விரோதமாக நாம பாவம் செய்திருக்கோமோ அதை நாம மன்னிக்கணும். மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள், விடுவியுங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். இதை விட்டுட்டு சும்மா ஜெபம் பண்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிருந்தா ஒன்றும் நடக்காதியா. 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, நீ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணாலும் சரி, நடக்காது. நடக்கணும்னா பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு கம்ப்ளீட்டா முழு மன்னிப்பை இறைவன் நமக்கு தரணுமானால் 1, அவரிடத்தில் அறிக்கை செய்யுங்க, அது பாவம் மன்னிப்பு பெற வேண்டிய முறை. 2வது அவருடைய மன்னிப்பு முழுமை அடையணும்னா நமக்கு விரோதம் செஞ்சவங்களுடைய பாவங்களை நம்ம மன்னிச்சுதான் ஆகும். அவங்க நமக்கு துரோகம் பண்ணியிருக்கான், நமக்கு தீமை பண்ணியிருக்கான், நம்மளை முன்னேற விடாம தடுத்திருக்கான், நம்ம பேரை கலங்கப்படுத்திருக்கான்னா நீ மனதார அவனுக்கு என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். இது 2 மனுஷனுடைய பகுதி, அது தேவனுடைய பகுதி. பாவ மன்னிப்புல இந்த 2 பகுதி நிறைவேறணும். அதுக்கு பேர் தான் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன்னு கையடிச்சு முளைக்கொட்டு குட்டி அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டா போக முடியாது. மன்னிப்பு பூர்ணமா கிடைச்சிச்சான்னு பாரு. ஆண்டவர் மன்னிச்சுட்டார் அப்படின்னா இது நடந்தது. தேவனோடு நீ ஒப்புரவாயிட்டீன்னா அடுத்த கட்டம் என்னது? மனுஷனோடு ஒப்புரவாகணும். அதுதான் பாவ மன்னிப்பு. நடந்துச்சா? நடந்திருக்கா? நடந்து கொண்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லாம இல்லையா இல்லையான்னு சொல்லிட்டா, சோத்திரம் சொல்லிட்டா, இதெல்லாம் பிசாசு உன்னை ஏமாத்திக்கிட்டு கமாவு. அந்த பிசாசனுடைய ஏமாற்றுத்தனத்தை விட்டு வெளியே வா. அவருடைய வஞ்சக வலைக்குள்ள சிக்கி இருக்காத, சிக்கலை அறுத்துட்டு வெளியே வா. அந்த கண்ணி தெரித்தது நாம் தப்பினோ. சுருக்கு வலை வச்சிருப்பேன், நண்டு வலை வச்சிருக்கிற மாதிரி, ரால் வலை வச்சிருக்க மாதிரி, பெரிய மீனுக்கு வலை வச்சிருக்க மாதிரி, சின்ன மீனுக்கு வலை வச்சிருக்கிற மாதிரி சுருக்கு வலை வச்சிருப்பேன். அந்த வலையில சிக்கிடக்கூடாது. ஒரு வேலை சிக்கிட்டினா அதை விட்டு வெளியே வர்ற வழியை பாரு. எவ்வளவு அழ முடியுமோ அழுது. ஆண்டவருடைய பாதத்தில் எவ்வளவு கண்ணீரை சிந்தி அவருடைய பாதத்தை கழுவ முடியுமோ கழுவி வெளியே வாயா. ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? வெளியே வா, வாலிபனே எழுந்துரு, சிறுமியே எழுந்துரு. அப்ப மரணத்துக்குள்ளே வலுந்திருக்கிற நீ வெளியே வா. அந்த இதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பறந்துருவோம், நாங்கள் பறந்துருவோம். இந்த பறவைகள் எல்லாம் வலை கூட வேடம் பிடிச்ச வலைக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு
பறந்துருவோம். ஆரம்பத்தில் வேடன் இற போடுறேன், எதை பிடிக்க? புறாவை. இது எப்பவுமே சிங்கிளா வராது, அப்படி கூட்டமா ஃபெல்லோஷிப்பா அப்படி பறந்து உட்காந்து அப்படியே திருப்பி. அப்புறம் இவன் என்ன பண்றான், சுருக்கு வச்சு இப்படி இழுத்து பார்க்குறான், டப்புன்னு இது என்ன பண்ணிடுது, பறந்து போய். இப்படி அவன் என்னென்ன தந்திரமெல்லாம் பண்றானோ அந்த புறாவை பிடிக்க, எல்லாத்துலேருந்து தப்பி போச்சு. கடைசியில் என்றாலும் ஒரு நாள் நம்ம மாட்டிடுவோம், சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்ட்ட போய் அது கேட்டுட்டு புறாக்கள்லாம், சாமி இப்படி வேலை நினைச்சுக்கிறான், வந்து எங்களை பிடிச்சி இறையாக்கிறதுக்கு நிற்கிறான், அவன் கைக்கு நாங்கள் தப்பிடணும் சாமி, நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லணும் எங்களுக்கு. உடனே சாமியார் சொல்லி, நீங்கள் அவன் இறையை போட்டுருக்கும் போது, இறையை கொத்தும் போது இப்படி எல்லாரும் சேர்ந்து பாடணும், துதிக்கணும்னு சொல்லி கொடுத்தான். என்ன பாடணும், என்ன துதிக்கணும்? வேடன் வருவார், வலையை விரிப்பார், நிறைய போடுவேன், அடுத்து எடுத்துக்குவான். அப்படி சொல்லும் போது நீங்க என்ன செய்யணும், சேட்டை அடிச்சு பறந்துடு. இவன் வலைய விரிச்சிட்டான், இறைய போட்டுட்டான், இதெல்லாம் அப்படி பறந்து வந்து உட்காந்துச்சு. ஓத்தி இவன் இதுக்காகவே காத்திருக்கானா, அவனுக்கு வேலையே 24 மணி நேரம் தானே, கண்ணு அதில் தான் இருக்கு. எப்படா சுருக்கை இழுக்கலான்னு பார்த்து அங்கே இருந்த சுருக்கை டக்குன்னு இழுத்தான், வலை மேலே வந்து முடிச்சு. உடனே அவ்வளோ பறவையும் பறந்துக்கிட்டு வேடன் வருவான், வலையை விரிப்பான். நாங்கள் பறந்துடுவோம்னு பாடு. எப்படி எதுக்குள்ள இருந்துட்டு பாடுங்க, இந்த மாதிரி பிசாசு விரிச்ச வலைக்குள்ள கிடக்க அத்தனை பெந்தோஸ்காரர் உள்ள உட்காந்துட்டு கையடிச்சுட்டு பாட்டு பிடிச்சிட்டு இருக்கிறது எங்க, கண்ணிக்குள்ள கிடக்க, வலைக்குள்ள கிடக்க, சுருக்கு மடிக்குள்ள கிடக்க, எனதான் பிசாசுக்கு. வேடன் வருவான், வலையை விரிப்பான், பறந்துருவோம். நாங்கள் பறந்துருவோன்னா வலைக்குள்ள பறந்துக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் இழுத்துட்டு போயிடுவேன், இழுத்து எல்லாத்தையும் சுருக்கி தோல்ல ஒடுக்கி போயிட்டே இருக்கான். அப்புறம் இறதேன், அப்புறம் அக்னியில வேக வச்சுருவான்ல, சில ஆள் அக்னிக்கு போறதுக்கு முன்னாடி அக்னிக்குள்ள சுட்டே திட்டுவேன். அப்படிப்பட்ட வேலைகள்லாம் இருக்காங்க நம்ம மத்தியில. அதனால சார்ட்டா விழிப்பாத்தாப்பா இருப்பான், நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கிறது. பாட்டு பாடி துதிச்சு போயிடலாம் சொல்லிட்டு கையை தட்டிக்கிட்டே இருக்க. வாழ்க்கையில கண்ணி விழுந்திருக்கிறதா, வலைக்குள்ள இருக்கிறோமா என்பதை பார்த்து வலையை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பார்த்துட்டு வந்துடு, அழுதுரு. சொன்னாதா, எனக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே, அந்த ரத்தத்தின் வல்லமை எனக்குரிய வல்லமை, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தின் பெரும் துளிகள் இப்பொழுதும் என் ஆன்மாவில் இறங்குமானால் எல்லா கட்டுகளும் அறுபடுவேன், எல்லா கண்ணி தெரித்திருவேன், நாங்க தப்பிடுவோமே, உங்க பாதத்தில் வந்து விழுந்துருவோமே, அந்த ரத்தத்தின் துளி என் ஆன்மாவில் இறங்கி வரட்டும். சொல்லணுமா வேண்டாமா? கண்ணீரோட சொல்லணுமா இல்லையா? அதையும் கையை தட்டிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு பறந்துருவோம், நாங்கள் பறந்துருவோம் பாட்டு படிக்கிட்டு ஏமாந்துடக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கையில நம்ம ஏமாந்துரு, எத்தனையோ முறை ஏமாந்து சிக்கணும். கத்தரை எத்தனையோ முறை மன்னிச்சு மறந்து நம்மளை விடுவிச்சுட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் இப்படி பாட்டு நினைச்சிட்டு இருக்காத, மனம் திரும்பி என்ன செய்ய, மனம் திரும்பிடு, மனம் திரும்புங்கள் பரவராஜ்யம். ரைட், என்ன எழுதியிருக்கோம்? 2. 1, ஆண்டவர்கிட்ட நம்ம பாவரிக்கை செய்யும்போது மன்னிக்கிறேன், அது 50%. 100க்கு 100 அந்த மன்னிப்பு நமக்கு சொந்தமாக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களுக்கு நம்ம மனப்பூர்வமாக செய்யணும், மன்னிக்கணும். நாம யாருக்காயிலும் மனப்பூர்வமா பாவங்களை செஞ்சிருந்தோம்னா, தீமை செஞ்சோம்னா அவங்கள்ட்ட இறங்கி போய் என்ன செய்யணும்? மன்னிப்பு. அப்பதான் தேவன் தரும் பாவ மன்னிப்பு கம்ப்ளீட் ஆகும், 10% நமக்கு சொந்தமாகும். இதை நீங்க லேட் பண்ணக்கூடாது, சுதந்திரிச்சு பாவ மன்னிப்பு என்ற ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிரு. எம்மட்டு அசதியா இருப்பீர்கள். கானானுக்குள்ள நுழைஞ்சவங்களை பார்த்து தான் யோசுவா சொன்னான், எம்மட்டு அசதியா இருப்பீர்கள், புறப்படு, முழு கானானையும் சுதந்திரிக்க. 7 ஜாதிகளை ஓட வரட்டும். ஏதோ 2 ஜாதியை ஜெயிச்சதுனால நீ பெருமை பாராட்டிட்டு இருக்க கூடாது. 31 ராஜாக்கள் சீகோனை ஓகை அடித்ததுனால பெருமை பாராட்டிக்கிட்டு அவங்க யோர்தானுக்கு அக்கறையில் நிற்க ஆசைப்படுறான். இந்த மனாசா கோத்திரத்தான், இப்ராஹிம் கோத்திரத்தான், வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள வாங்கடா, நீங்களா சுயமா தெரிந்து கொள்ளாதீங்கடா, கேட்காங்களா, எங்களுக்கு எங்க பொண்டாட்டி பிள்ளைகளோ எங்க கூட்டமும் பெருசா இருக்கு, பெரிய குடும்பமா இருக்கு, அதனால நாங்க யோர்தானுக்கு இக்கரையில் உள்ள இடத்தை நாங்க எடுத்துக்கிறோம்.
துளைக்கடா நகைகடா அப்படின்ட்டான். இப்படி சூஸ் பண்ணிக்கிறாங்களே சிலரு. எந்த கலரு சொல்லு, அடுத்தவன் வாகனம் இருக்குது, அந்த வாகனத்து மேல கை வச்சிருச்சு ஜோமன், அடுத்தவன் பங்களா இருக்கு கை வச்சிருச்சு ஜோம், அடுத்தவன் முன்னாடி நிற்கிறா கை வச்சு. என்னங்களா பிரதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவருக்கு தெரியாதா? இவன் கலரி சொல்லலாம். இருக்கு பயிலு கோமாளி பயிலு என்னையா சொல்லி கொடுக்குறியா? என்னமோ நடக்குது, ஒண்ணுமே புரியல. அதனால நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும், வேற வழி இல்லை. நம்ம தான் செய்யணும், புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அப்ப பாவ மன்னிப்பின் முழுமையான ஆசீர்வாதம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பெற்றுக்கொள்ள விரும்பினால், ஒன்று தேவனிடத்தில் செய்ய வேண்டிய பாவரிக்கை செய்து மன்னிப்பை பெறணும். ரெண்டாவது, ரெண்டு மனுஷனிடத்துல ஒண்ணு நீ மன்னிக்கணும், இன்னொன்னு மன்னிப்பு கேட்கணும். இது ரெண்டும் என்னைக்கு நடக்குதோ உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில, அப்பதான் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு கம்ப்ளீட் ஆகும். முழு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணனியா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், பாவ மன்னிப்பு அப்படின்ற தலைப்பை நாம சிந்திக்கும் பொழுது ரெண்டு பகுதி பாவ மன்னிப்புல, ஒன்று தேவன் தரும் மன்னிப்பு, இரண்டாவது மனுஷன் மூலமாய் வரும். இது ரெண்டு பகுதி. இது 50%, இது 50%, 50-50. அப்ப இது ரெண்டு ஒன்று சேரும் பொழுதுதான் இந்த மாதிரி பாட்டு பாடும். மன்னன் கிறிஸ்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டாரே அப்படின்னு பாடணும். பாடலுக்கு சொந்தமாகணும்னா, சொந்தக்காரரா இருக்கணும்னா, மனுஷன் பகுதியில் எடுக்க வேண்டிய மன்னிப்பை பெற்றாக, தேவன் பகுதியில் எடுக்க வேண்டிய மன்னிப்பை பெற்றாக. இந்த ரெண்டு மன்னிப்பு என்னைக்கு நம்ம பெறமோ அப்பொழுதுதான் நம்முடைய பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்று சொல்லியிருந்த வேதம் சொல்லுதுல, அந்த ரட்சிப்பு முழுமையா நமக்கு கிடைக்கும். அவனவன் செய்த சகோதரனுடைய தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்காமல் போனால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். 50 காலியாயிரு, 50% உனக்கு மன்னிச்சிருக்காருல, அதை வாபஸ் பண்ணு. ஜீரோவா அந்த 50 போயிருச்சுன்னா ஜீரோவா? ஜீரோ தாசனே இல்லாமல் சிவனடியா அந்த வசனத்தை சொல்லி கேட்டுக்கிறோம். காது கேட்க மாட்டேங்குதுல. இந்த பாவ மன்னிப்பின் விஷயம் வேத வசன அடிப்படையில் பரலோக தேவனுடைய மன்னிப்பு முழுமையான மன்னிப்பாக இருக்க வேண்டுமானார், ஆண்டவர் மன்னிக்க வேண்டிய பிரகாரம் இயேசு கிறிஸ்து வழியாக மன்னிக்கிறார். அது முழுமையான மன்னிப்பா அல்ல, அதை புரிஞ்சுக்கிறங்க. அவர் முழுமையான மன்னிப்பாக ஏற்க வேண்டுமானால் நமக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களுக்கு நாம் மனப்பூர்வமா என்ன செய்யணும்? யாருக்கு மன்னிக்கணுமோ அவங்களுக்கு மன்னிச்சிருங்க, யார் இடத்துல மன்னிப்பு கேட்கணுமோ அவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சிருங்க. இது ரெண்டும் நடக்குமானால் அந்த மன்னிப்பு தேவன் தருகிற முழு மன்னிப்புக்கு சொந்தக்காரர் யார் தான்? தேவன் தான். அவங்கள்ட்டே கேள்வி, அந்த கேள்வியை சோளுக்கு மேலே சாப்பாட்டுக்கு மேலே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது தேவனுடைய மன்னிப்பு முழுமையான ஆசீர்வாதமாக நமக்கு வர வேண்டுமானால் ரெண்டு பகுதியிலையும் பாவரிக்கை செஞ்சுதான் ஆகணும், மன்னிப்பு எடுத்து தான் ஆகணும். செய்தால் அவர் மன்னித்த மன்னிப்பு நமக்கு சொந்தமாக இருக்கும், இல்லைன்னா வாபஸ் வரும். அவனவன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் நீங்கள் மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதா மன்னிக்க மாட்டார். அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்காரு. ஒரு 500 வெள்ளிக்காசு 50 வெள்ளிக்காசு இடம்பட்டா 2 பேருக்கும் மன்னிச்சுட்டான். மன்னிச்சு விட்ட பிறகு 500 வெள்ளிக்காசு கடன்பட்டவனுக்கு மன்னிச்சுட்டான், 50 வெள்ளிக்காசு கடன்பட்டவனுக்கு மன்னிச்சுட்டான். இந்த 50 வெள்ளிக்காசு ஒருத்தன் வாங்கிட்டான். இந்த 500 வெள்ளிக்காசு உள்ளவன்ட்ட 50 வெள்ளிக்காசு உள்ளவன் வாங்கிட்டான். இப்போ 2 பேருக்கும் அவனுக்கு 500 வெள்ளிக்காசு கடன்பட்டவனுக்கு மன்னிக்கிறான் ஒருத்தன்.
கடன் கொடுத்தவன் என்ன செய்யற மன்னிக்கிறான். இவன் போய் 50 வெள்ளிக்காசு இவன்கிட்ட கடன் வாங்குறவன்ட்ட போய் என்ன செய்யற கழுத்தை துண்டை போட்டு கழுத்தை பிடிச்சி இழுத்து இல்ல ஒரு வரியில வச்சுட்டு போ பை. அப்ப இத ராஜா கேட்கிறேன், ஏய் பரமபிதா மன்னிக்க மாட்டாருன்னு சொல்றதுக்கு அவரே உதாரணம் சொல்லியிருக்காரு. கொடுத்த மன்னிப்பை வாபஸ் வாங்கிடுவார். அதுக்கு ஏற்ற உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், கவனமா கேட்கணும். அப்போ 50 வெள்ளிக்காசு 500 வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டவன்கிட்ட வந்து வாங்கிட்டான். இந்த 500 வெள்ளிக்காசு அவன் கிருபையை அணிஞ்சிட்டான், மன்னிச்சுட்டான். இவன் என்ன செய்யறான், இந்த 50 வெள்ளிக்காசு எவனுக்கு கடன் கொடுத்தானோ அவன் இந்த கடங்கார பையில பிடிச்சி கழுத்துல துண்டை போட்டு எடுத்து மொத்த வரியில் இப்போ வச்சுட்டு போ, இப்போ வைக்கணும் 50 வெள்ளிக்காசு. யா மன்னிச்சுக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, நான் அப்புறம் தந்துடுறேன். முடியாது, இப்போ அப்போ அப்படிப்பட்டவனுக்கு இவன் தண்டனை கொடுப்பான். இவன் 500 வெள்ளிக்காசு மன்னிச்சிருக்கான். அந்த முதலாளி கிட்ட போயிருச்சு கம்ப்ளைண்ட், ஐயா நீங்க 500 வெள்ளிக்காசு அவனுக்கு மன்னிச்சல, அவன்கிட்ட ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு போட்டுட்டான், என்ன நட நிக்கிறான்னு நினைக்கிறீங்க, அவனை படாத படுபடுத்துறாயா. அப்படியா, கூப்பிடு, நான் உனக்கு 500 வெள்ளிக்காசு மன்னிச்சிருக்கு, நீ ஒரு 50 வெள்ளிக்காசு கொடுத்துட்டேன்னு சொல்லி அவனை படாத படுபடுத்திருக்க, அவன் மன்னிக்க மாட்டேங்கிற, இங்க வா 500 வெள்ளிக்காசு திருப்பி கொடு. வாபஸ் வாங்கிடுவாரியா, ஏசுனார் மன்னிச்சுட்டாருன்னு சொல்லி கையை திட்டி பாட்டு பாடிட்டு இருந்தா போதாது, நீ யார் யாருக்கு மன்னிக்கணும் தேவன் சொல்றாரு, அவங்களுக்கு மன்னிச்சியா, நீ இறங்கி போய் மன்னிப்பு எடுக்கணும், சில ஆள்கிட்ட மன்னிப்பு எடுத்துட்டியா, நீ செய்யல அப்படின்னா உனக்கு ஏசுனார் மன்னிச்சுட்டாருன்னு நீ நினைக்கிறீல, அந்த நம்பிக்கை பிடிக்கணும். வாபஸ் வாங்கிடுவாரு. அதுக்கேற்ற உதாரணத்தையும் இயேசு நினைச்சிட்டாரு, சொல்லிட்டாரு, தப்ப முடியாது. மன்னிச்சா மன்னிக்காட்ட மன்னிக்காம போயிட்டாரு, என்ன கிடைக்க போகுது, நரகம். வாங்கிட்டு உங்களுக்கு நரகம் வேணுமா பரலோகம் வேணுமா? நரகமா? பரலோகம் வேணும்னா கம்ப்ளீட் பண்ணுங்க, எடுத்துருங்க மன்னிப்பு. இல்லையா நீங்க போற பாதையை கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே டெவலப்மெண்ட் பண்ணிட்டு போ. ஏ மச்சான் நீ போறதான் சரி, அப்படியே டெவலப்மெண்ட் பண்ணு. பிசாசுடைய கண்ணிக்குள்ள சிக்கிறாது. பாவ மன்னிப்பு என்ற ரட்சிப்புக்கு, முழுமையான ரட்சிப்புக்கு நம்ம சொந்தக்காரரா மாறி, அதுதான் நமக்கு முக்கியம். இவங்கள்ட்ட இருந்து மனுஷர்கிட்ட இருந்து வருகிற மன்னிப்பு மரியாதை எல்லாம் நமக்கு முக்கியம். இறைவனுடைய பார்வையில நமக்கு வேண்டியது முழு மன்னிப்பு, முழு ரட்சிப்பு. அதுக்கு ஆண்டவரே நமக்கு கொடுத்த மன்னிப்பை கம்ப்ளீட் பண்ணிருங்க. கம்ப்ளீட் பண்ணோம்னா யாருக்கு நீங்க மன்னிக்கணுமோ அவங்களுக்கு மனசார மன்னிச்சிருங்க. கர்த்தருக்கு தெரியும் நீ மனப்பூர்வமா மன்னிச்சியா மன்னிக்கிறீங்க. மன்னிக்கணும்ல, மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல போய் மன்னிப்பு கேட்கணும்ல. கேட்பியா கேட்க மாட்டியா? என்ன தெரியல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? நீங்களும் மனம் திரும்பாம போனால் அப்படியே கெட்டு போகுது. பாட்டி எனக்கு RS மங்கலத்துல காலங்காத்தால பொருத்தம் பண்றாயா, எல்லாம் வேலைக்கு போகுது, கட்டட வேலைக்கு, கட்டாச்சட்டி வேலைக்கு. அப்போ பட்டாண்டு நிற்கிறதுக்கே ஒரு கடை அப்பதான் திறந்துருக்கேன், கடையில சாயா வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் இறங்கிட்டோம் ஜூசேன்னு சொல்லியிருக்கேன், நான் காலங்காத்தாலே. அப்போ இப்படி போயிட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு 5 பேர் கற்றுக்கணும். வீட்டு நீ ஜூசேன்னு சொல்லி அப்படின்ட்டேன். உடனே இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டு வரைக்கும் பாய்கிறான், இயேசுவை பற்றி பிரசவம் பண்ணுறான். பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு இடத்துல நின்று சொல்ல மாட்டான், இங்கேருந்து அங்கே ஓடுவான், அங்கேருந்து இங்கே ஓடுவான். மெக்கப் ஃபோனை நாங்கள் போட்டிருப்போம், மைக்கை பிடிச்சிட்டு இப்படியே அனுசரிக்கிட்டே பேசிட்டு இருக்கான். சொல்லிகிட்டே இருக்கும்போது சாயா எல்லாம் வேகமாக போட்டு காலங்காத்தால சாயா கொடுத்துருக்கான். இவன் சாயா குடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த ஆட்கள் எல்லாருமே அடுத்து பஸ் வரப்போகுது, அது போகணும். அப்போ காலங்காத்தால முதல் வியாபாரம் இவன் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் அங்கிட்டு இங்கிட்டு இயேசுவை ரட்சகர், இயேசு பாவங்களை மன்னிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு குணமாக்குறார், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி என்ன பண்ண அந்த சாயா குடிக்கிற கூட்டத்துக்குள்ளே போய் ரோட்டில் இருந்து இறங்கிட்டான். இறங்கி போயிட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போகும். ஒரு தடவை சொல்லுவேன், காலங்காத்தால சாயா குடிச்சிட்டு இருக்கான்னு சொன்ன சாயா போட்டவனுக்கு கோபம் வந்துருச்சு. நிறுத்து நிறுத்து,
ஐயோ பயங்கர சத்தத்துல சொல்லுவேன். கூட்டத்துக்குள்ள போய் சாயா வாங்கி வாயில வச்சுக்கிட்டு பயங்கரமா மனம் திரும்பாமல் போனால் அப்படியே ஆள் இப்படி ஜீவாவை விட பெரிய ஆளா இருப்பான். வளர்த்தி ஆமா பகவான் அப்படி போய் மனம் திரும்பாமல் போன எல்லாம் கெட்டு போவீங்க. சாய கிடக்காரு முதல் வியாபாரிங்க காலையிலேயே வந்து கெட்டு போவா நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? சத்தியம் தான் சொல்றாங்க. எப்படி சொல்றதுன்னு ஒரு அறிவு இருக்கா, ஒரு ஞானம் இருக்கா? நாங்க பேசுறது சத்தியம் தானே பேசுறோம். என்ன பேசுற நீ? நிறுத்தலாம் போங்கடா. நாங்க விழுந்தடிச்சு என்ன வெள்ளி தண்ணியை பிடிச்சி ஊத்திட்டாங்க. உடம்புல வெந்துரு. அதனால பாலியனுக்கு சத்தியம் சொல்றேன். சத்தியம் தான் அவன் சொல்றது. ஏதோ பத்தி தான் சொல்றேன். முதல் வியாபாரத்துக்கு கிடைக்கிறான். நல்ல வேலை நாங்க ஓடிட்டோம். ஏன்னா வெண்ணி தண்ணியை பிடிச்சி ஊத்திட்டு வாயா. நல்ல வேலை. அடுத்த இடத்துல போய் படிச்சு சொல்லிக்கிறோம். சொல்லு. அது சினிமா கோட்டைக்கு பக்கத்துல. அப்போ ஒரு கூட்டம் அப்படி வந்தா, அந்த ஏரியாவில் குடியிருக்கிறவன். ஐயோ இங்க இருந்து அங்க வரைக்கும் ஓடுறேன், அங்க இருந்து இங்க ஓடுறேன். நான் யார் தெரியுமா? நான் 7 மலை செட்டியார். 24 மலை செட்டியார். தெலுங்கு செட்டி. ஆமா 24 மணி தெலுங்கு செட்டி. நீங்க எல்லாம் மனம் திரும்ப. இந்த பாருங்க என் கண்ணை. இந்த கண்ணு ஆபரேஷன் பண்ணி அப்படின்னு இங்க தம்பி அங்க தம்பி இந்த கண்ணை பத்தியா அப்படிங்கிறாங்க. அந்த பொம்பளையெல்லாம் தெரிஞ்சு ஓடுற. பண்டத்தை கேளுங்க இந்த நாடகத்தை. ஐயோ நானும் அவரையும் சிரிச்சு பயிரெல்லாம் இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு அவனை சொல்றா அவனுக்கு சந்தோஷம். நமக்கு சொல்ல சொல்லிட்டாரு. நம்ம தான் அது போய் அபிஷேகம் உள்ளது. இங்க இருந்து அங்க முடிக்க, அங்க இருந்து இங்க முடிக்க. என்னையா இப்போ தாராவிக்கு போயிட்டு இருக்கான். ஜெயராணி ஜோதி அவன்கிட்ட போராடி எப்படியோ நான் சொல்லிட்டேன். அவனுக்கு யாரும் கிடையாது. அவன் அப்படித்தான் இருப்பான். நீங்க சாயா குடிச்சா அவரும் சாப்பாடு குடிச்சா கண்ணை பத்தியாம இருக்கு. அந்த ஏரியாவில் கேட்டுக்கிட்டு இருக்க சௌரி மாதிரிலாம் தெரிச்சு ஓடிவான். அதுல ஒரு தடவை ராமேஸ்வரத்தையும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. தண்ணி பிடிக்க வந்த பொம்பளைகிட்ட சொன்ன உடனே அது தங்கச்சி ஒன்று இருந்துச்சு. அது அண்ணே என்னண்ணே ஒரு ஆளை நீ வச்சிருக்க உதவிக்கு, அவரு இதுல அம்பூட்டு நின்று தண்ணி எடுக்கிறதுக்கு பானையை வச்சுட்டு வரிசை அடிக்குது. இவர் ஏதோ பற்றி சொல்லி இங்க குதிச்சு அங்க குதிச்சு இப்படி கிட்டத்துல கண்ணை குடிச்சிட்டு இந்த கண்ணை முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவான். ஆனா இயேசு என்னை மாற்றினார் அப்படின்னா கடைசியில நமக்கு விளக்குது. அந்த சூசை கேட்கிற பெண்கள் இருக்கிறாங்க. இங்க குதிச்சு அங்க குதிச்சு அந்த தவறு மார்க்கு முன்னாடி குதிச்சு கண்ணை தருமா அண்ணே வேண்டானே அவரை எங்கேயாவது அனுப்புனே அப்படிங்கிறான் தங்கச்சிக்காரு. எல்லா பொம்பளையும் தப்பா பேசுறீங்க. இன்னும் பெத்த ஊருக்காரன் இப்படிதான் சரியா அப்படி விஜேசன் சொல்றதுதான் சரிதான், சத்தியம் சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கா இல்லையா, முறை இருக்கா இல்லையா? இப்படியா குதிச்சு சூஜன் சொல்லு, வேண்டாம் சொல்லல. அதுக்காக இருக்கிற ஆளை விரட்டுறது மாதிரிலாம் சூஜன் சொல்லு. ஐயோ பண்டா உண்டையாட்ட போய் கேளுங்க, பதினஞ்சு தனிச்சுல கேளுங்க. அவருக்கு கண்ணீர் வந்துடும், அப்படி சிரிப்பாரு. நாங்கள் சூசன் சொன்ன கதையெல்லாம் ஒன்னா உங்களுக்கு சொன்னேன். வயிறு புண்ணாயிரும் சில இடத்துல. அப்படியெல்லாம் நாங்கள் சூசன் சொல்லியிருக்கோம். வெறி கொண்டு தான் அடிப்பான் பிரசங்க தான். ஏன்னா போதும் எந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருப்பான், எல்லாரும் போய் பார்த்து ஏன்னா கொஞ்சம் விட்டனே முடியாது. நீ தான் சூசன் நின்று விட்டனே மக்க பண்ண மாட்டா பேச. அதனால சத்தியம்தான் நம்ம சொல்றது. அவனவருக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்லத்தக்கதாக உங்கள் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாகவும் சாயா இப்ப சாயா கொடுக்குற நேரம் வந்துருச்சு.
Yeah.